உங்கள் பிரியன். வெல்கம் டு நீட் பயாலஜி பிரைட் கோச்சிங். டெய்லி 5 கொஷின்ஸ் பார்க்குறேங்க. இது எல்லாமே என்சிஆர்டி பேசிஸ் பண்ணி தான் கொஷின் அந்த அவங்க கரிக்குலத்தில் அவங்க சிலபஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை தான் எடுத்து கேட்டுருக்குறேங்க. நீங்கள் இதில் ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? ஏற்கனவே உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியத்தில் 5 கொஷின் டெய்லி போட்டுருக்குறேன். உங்களுக்கு எந்த மீடியத்தில் தேவையோ 2 மீடியத்தில்னா 2 மீடியத்தில் எடுத்துக்கங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் வேணுன்னா இங்கிலீஷ் மீடியம் எடுத்துக்கங்க, தமிழ் மீடியம் வேணுன்னா தமிழ் மீடியம் எடுத்துக்கங்க, ஓகேங்களா? பார்ட் 8 போகலாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ரைபோசோமல் ஆர்என்ஏ இஸ் ஆக்டிவிட்டி சிந்தசைஸ்டு இன். ஆர்என்ஏ எங்கே சிந்தசைஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியோ பிளாசம்லையா, இல்லை ரைபோசோம்ஸ்லையா, இல்லை லைசோசோம்லையா, இல்லை நியூக்ளியோலஸ். நல்லா பார்த்துக்குங்க. இந்த ரைபோசோமல் ஆர்என்ஏ எங்கே ஆக்டிவிட்டி சிந்தசைஸ்டு ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியோஸ் அப்படி தான், அதில் தான் சிந்தசைஸ் ஆகும், ஓகேங்க? நியூக்ளியோலஸ் அதில் தான். D is the correct answer, ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வாட் வாஸ் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் த எவல்யூஷன் ஆஃப் மாடர்ன் மேன் ஹோமோசேப்பியன்ஸ் ஃப்ரம் ஆஸ் ஆன்செஸ்டர்? நம்மளுடைய மேனுக்கு ஜுவாலஜிக்கல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோமோசேப்பியன்ஸ். இதனுடைய முன்னாடி இருந்த ஒரு எவல்யூஷனரி மாடர்ன் மேனுக்கும் என்ன கம்பேரிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸிங் கிரேனியல் கெப்பாசிட்டியா, அப்ரைட் பொசியரா, இல்லை ஷார்ட்னிங் ஆஃப் ஜாப்ஸா, இல்லை பைனாகுலர் விஷனான்னு கேட்டிருக்காங்க. முன்ன இருக்கக்கூடிய மேனுக்கும் இப்போ இருக்கக்கூடிய மேனுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸிங் கிரேனியல் கெப்பாசிட்டி அப்படின்னு தான் சொல்கிறாங்க, ஓகேங்க? ஒரு சிக்னிஃபிகண்ட் தொடர்பு என்ன இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க, இன்க்ரீஸிங் கிரேனியல் கெப்பாசிட்டி. அப்போ ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேர்ட் கொஷின் பாருங்கள். வாட் வுட் பி த பர்சன்டேஜ் ஆஃப் குளுக்கோஸ் இன் த யூரின் ஆஃப் த ஹெல்த்தி பர்சன் கேட்குறாங்க. நம்மளுடைய ஒரு ஹெல்த்தி பர்சன் இருக்கிறான்னா அது யூரினில் எவ்வளோ % குளுக்கோஸ் இருந்தால் அவன் ஹெல்த்தி பர்சன்ட்னு கேட்குறாங்க, ஓகேங்களா? 1%, மோர் தென் 1%, மோர் தென் 0.5%, இல்லை 0%. ஆனால் ஒரு ஹெல்த்தி பர்சன் யூரினில் 0% தாங்க இருக்கும். அதுதாங்க கரெக்டு. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஓகேங்களா? ஃபோர்த் கொஷின் பாருங்கள். விச் இம்யூன் செல்ஸ் ஆர் பிரைமர்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் இனிஷியேட்டிங் த அடாப்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ்? டாக்ஸிக் டி செல்ஸ், ஹெல்பர் டி செல்ஸ், பி செல்ஸ், மேக்ரோபேஜஸா அப்படின்னு கேட்டுருவாங்க. ரெஸ்பான்சிபிள் ஃபார் இனிஷியேட்டிங் அடாப்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸில் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வருது ஹெல்பர் டி செல்ஸ். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஓகேங்களா? ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள். சர்டைன் ரோட் ஆக்சிடென்ட் பேஷண்ட் வித் அன்னோன் பிளட் குரூப் நீட்ஸ் இமீடியட் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். Is one doctor friend at once offers his blood. What was the blood group of the donor? ஓவா, பிளட் குரூப் ஏவா, பிளட் குரூப் பியா, பிளட் குரூப் ஏபியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். ஏற்கனவே யூனிவர்சல் டோனார்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க. அது பிளட் அவங்களுக்கு நம்ம கொடுத்தா அது ஏற்றுக்கும், ஓகேங்களா? தேங்க்யூ மை டியர்ஸ்.